எளிதாகவும் நின்றிடாள், சொல்லை வேறிடம் செல்ல வழிவிடாள், அல்லினுக்குட் பெரும் சுடர் காண்பவர் அன்னை சக்தியின் மேனி நலம் கண்டோர். கல்லினுக்குள் அறிவொளி தோன்றுங்கால், கால வெள்ளத்திலே நிலை காணுங்கால், புல்லிலே வைரப்படை தோன்றுங்கால், பூதலத்தினில் பராசக்தி தோன்றுமே. பராசக்தி. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இப்பொழுது இன்டர்ஃபெய்த் டயலாக் என்கின்ற இந்த தலைப்பு பற்றிய ஒரு நூல் இங்கே வெளியாகி இருக்கிறது. இது 1960களுக்கு பின்னால் வத்திகான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறேன் என்று நடித்த பிறகு, மாற்றிக்கொண்ட பிறகு இல்ல, மாற்றிக்கொள்கிறேன் என்று நடித்த பிறகு நடந்த விஷயங்களை பற்றிய புத்தகம். அதற்கு முன்பாக இந்த இரும்பு ரதங்கள் என்கின்ற புத்தகம் என்னன்னா, 1800 துவங்கி 1900 வரையிலான அந்த 100 ஆண்டு காலங்களிலே நடந்த இன்டர்ஃபெய்த் டயலாக். ராஜாராம் மோகன் ராய் துவங்கி மகரிஷி தயானந்தர் ஈராக இந்த இன்டர்ஃபெய்த் டயலாக் ஆனது நடந்து இருக்கிறது. இதுல நமக்கு தெரிந்த 2 பெயர்கள் ராஜாராம் மோகன் ராய், அப்புறம் மகரிஷி தயானந்தர், 2 பேரையும் நமக்கு தெரியும். ஆனால் இதற்கு இடையிலே நமக்கு தெரியாத சில பெயர்களை பராசக்தியின் அருளினாலே ஆராய்ச்சி செய்து எடுத்திருக்கிறேன். என்னன்னா, திரு மோரபட் தண்டேகர் என்று ஒருவர் இருந்திருக்கிறார். பிறகு திரு சோம்நாத் என்று ஒருவர் இருந்திருக்கிறார். ஹரச்சந்திர தர்க்க பஞ்சானனர் என்று ஒருவர் இருந்திருக்கிறார். இவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் என்றால், சம்ஸ்கிருத மொழியில கிறிஸ்துவ மதத்தை நம்மிடத்திலே பரப்புவதற்காக ஒரு கூட்டம் முயற்சி செய்து கொண்டிருந்தது. அதற்கு எதிராக சம்ஸ்கிருத மொழியிலேயே பதிலளித்தவர்கள். குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், ஜான் மூயிர்னு ஒரு பாதிரியார், அயர்லாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு பாதிரியார். அந்த ஆள் மத பரீட்சா அப்படின்னு சமஸ்கிருதத்துல ஒரு புக்கு போடுறார். அந்த புக்கு எதற்காக என்றால், எந்த மதம் சிறந்த மதம் என்று பரீட்சை செய்து பார்ப்பது அப்படிங்கக்கூடிய குறிக்கோளோடு மத பரீட்சான்னு ஒரு புத்தகம் போடுறார். இந்த புத்தகத்திலே அவர் முதலில் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா, ஹிந்து சமய நூல்கள், சாஸ்திர நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்பேற்பட்டது என்றால் தங்க பெட்டியிலே வைக்கப்பட்ட கூழாங்கற்கள் அப்படிங்கிறார். தங்க பெட்டி எது? சம்ஸ்கிருத மொழி. அதை அவரால் மறுக்க முடியவில்லை. ஆனால் அந்த தங்க பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்ட கூழாங்கற்கள் என்று நம்முடைய சமய கருத்துக்களை மத பரீட்சாங்கிற புத்தகத்தில் அவர் சொல்கிறார். முதல் வால்யூம். இதற்கு பதில் கொடுக்கிறார் திரு சோம்நாத் அப்படிங்கிறவர். இதற்கு பதில் கொடுக்கிறார். அவர் மத பரீட்சா சிக்ஷா என்று ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். இதுல ஒரு காமெடி என்னன்னா, அந்த புக்கை வெளியிடுறதுக்கு இந்த பாதிரியார்கிட்டயே காசு வாங்கி போட்டார் அவர் புக்கை. சோ அப்படி வெளியிட்டார். அந்த புத்தகத்திற்கு 2வது வால்யூம் மத பரீட்சா 2வது தொகுதி திரும்பி எழுதுகிறார் ஜான் மூயிர் பாதிரியார். அப்பொழுது அந்த புத்தகத்திற்கு பதில் சொல்லும் விதமாக ஹரச்சந்திர தர்க்க பஞ்சானனர் என்பவர் வருகிறார். தர்க்க பஞ்சானர்னா 5 தர்க்கம் படித்தவர் என்று பொருள். ரொம்ப கஷ்டம், அவங்க கிட்டலாம் நம்ம பேசவே முடியாது. அந்த தர்க்க சாஸ்திரத்தின் வாயிலாக அவர் என்ன புத்தகம் போடுறாருன்னா, சாஸ்திர தத்துவ விநிர்ணயம்னே ஒரு புத்தகம் போட்டுறார். சாஸ்திர தத்துவ விநிர்ணயம் என்றால் ஆர்குமெண்ட் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல எது ஆர்குமெண்ட் எது சயின்ஸ்ன்னு பேசி முடிவு எடுத்துப்போம். நீங்க நானும் என்ன மெத்தடாலஜியில பேச போறோம்னு முடிவு எடுத்துப்போம், அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், சாஸ்திர தத்துவ விநிர்ணயம். அப்பையும் ஜான் மூயிர் பாதிரியார் உடல திருப்பியும் போடுறாரு 3வது புத்தகம். என்னது? அதே மத பரீட்சா 3வது வால்யூம். இதுக்கு அப்புறமா நீலகண்ட கோரேன்னு ஒருத்தர் இந்த முடிச்சு வச்சுட்டார். என்ன முடிச்சு வச்சார்னா, மத பரீட்சோத்தரம், மத பரீட்சையின் முடிவு, 3வது புத்தகம். இந்த புத்தகத்தை இவர் வெளியிட்ட பிறகு இந்த புத்தகத்தையும் அவர் படித்து விட்டு ரிட்டையர் ஆயிடுறார். இந்த பாதிரியார் ரிட்டையர் ஆயிட்டு திருப்பியும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போய்விடுகிறார். போயிட்டு கடைசியா என்ன பண்ணார்னா, யூனிடேரியன் சர்ச்சுக்கு வந்து அங்க இருந்து கொஞ்ச நாள் ஏத்தியிஸ்டா இருந்து கடைசியாக அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த உலகத்தினுடைய எல்லா மனித குலங்களிடத்திலேயும் நல்ல கருத்துகள், மனிதனை உயர்த்தக்கூடிய கருத்துகள் தோன்ற முடியும், அதற்கு கலாச்சாரமோ இனமோ மொழியோ ஒரு தடை அல்ல என்று இந்த பாதிரியார் கடைசியாக சொல்லிவிட்டு எழுதி வைத்து விட்டு இறந்து போனார். இது ஒரு காலம், இது ஒரு காலத்தினுடைய ஒரு தனி மனிதர், ஒரு பாதிரியாரினுடைய பயணம் மட்டுமல்ல, நம் தேசத்தினுடைய சரித்திரம். மேலும் இந்த புத்தகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல பொய்களை இல்லை என்று நிரூபித்திருக்கிறோம். உதாரணமாக ஒரு பெரிய ரிஃபார்மர் அப்படிம்பாங்க.
யார? ராஜாராம் மோகன் ராய். வாஸ்தவம் தான், அவர் ரிஃபார்மர் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பெண் விடுதலைக்காக போராடினார், வாஸ்தவம் தான், எந்த சந்தேகமும் இல்லை. அது அவருக்கு எங்கிருந்து கிடைத்ததுன்னு கேட்டா உடனே சொல்லுவாங்க, மேலை நாட்டு அறிஞர்களை பார்த்து, மேலை நாட்டு ஐரோப்பிய நாட்டினுடைய கலாச்சாரத்தை பார்த்து அதன் மூலமாக பெண் விடுதலைக்கு போராடினார். இது அடிப்படையிலே தப்பு. ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி மேலை நாடுகள்ல பெண்கள் இருந்த நிலைமையை பத்தி, விக்டோரியன் இங்கிலாந்துல பெண்களுடைய நிலைமையை பத்தி யோசிப்பதா சத்தியமா ஒருத்தனுக்கு சுதந்திரம்ங்க வார்த்தையே மனசுல வராது. அவர் உண்மையிலேயே எதை வைத்து பெண் விடுதலையை பற்றி சிந்தித்தார் என்று கேட்டால், மகா நிர்வாண தந்திரம் என்கின்ற தந்திர நூலுக்கு மோகன அலங்காரம் என்கின்ற உரையை எழுதினவர் ஹரிஹரானந்த பாரதி என்கின்ற சாக்த குருவினுடைய சிஷ்யர், அவர் ஸ்ரீவித்யா உபாசகர். அதனால அந்த அடிப்படையில தாந்திரம் என்கின்ற வழிமுறைப்படிதான் அவருக்கு வேதாந்தத்தையும் தாந்திரத்தையும் இரு கண்களாக போற்றியவர். அந்த வழிமுறைப்படி பெண்களை மேலாக நினைத்தவர் என்பதில் துவங்கி பல்வேறு விஷயங்களை இந்த நூல் விளக்கி இருக்கிறது. இந்த நூலுக்கு அடிப்படை ஆதாரமாக பல நூல்கள் எனக்கு அமைந்திருக்கின்றன. அதெல்லாம் நூலில் இருக்கிறது. விஜயபாரதம் பிரசுரம் தான் இந்த நூலையும் வெளியிட்டிருக்கிறது. இதனை அனைவரும் படிக்குமாறும் அனைவருக்கும் வாங்கி கொடுக்குமாறும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நூல் படித்தல் மற்றும் நூலை பரவச் செய்தல் அப்படிங்கிற விஷயத்துல நாம வர வர ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கோம். இது நம்முடைய பிரசுரங்கள் எல்லாவற்றிலும் நிகழக்கூடிய புத்தக விற்பனையை பார்த்தால் தெரிகிறது. ஆப்போசிட் சைடு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. இதை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இந்த கண்காட்சியில குறைந்தது ஒரு 20 நூல்கள் நாம் வாங்க வேண்டும். குறைந்தது 20 நூல்கள் ஒவ்வொருவரும் வாங்க வேண்டும். நம்முடைய சித்தாந்தம் சார்பாக எத்தனை பிரசுரங்கள்ல நூல்கள் வந்திருக்கோ அதை வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கும் இந்த அற்புதமான அவைக்கும் அரங்கத்திற்கும் நன்றி கூறி விரைவடைகிறேன். நன்றி. இந்த நூலின் பிரதியை திரு இளங்கோஜி அவர்களும் திரு அஸ்வத்தாமன்ஜி அவர்களும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விஜயபாரத பிரசுரமான இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150. இன்று மட்டும் சலுகை விலையாக ரூபாய் 100க்கு இங்கு கிடைக்கும். அனைத்து அன்பர்களும் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.